கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, தேனி மற்றும் கரூர் இந்த மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக 182 கோடி ரூபாயில 26 விடுதிகள், 74 கோடி ரூபாயில 107 பள்ளி கட்டடங்கள், 20 கோடி ரூபாயில 26 சமுதாய கூடங்கள், 134 கோடி ரூபாயில 131 கிராம அறிவுசார் மையங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் 29 மாணவர்களுக்கு 10 கோடியே 30 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கியிருக்கிறோம். முழுநேர முனைவர் ஆராய்ச்சி படிப்புக்காக 329 மாணவர்களுக்கு 3 கோடி 29 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கிறோம். போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவி தொகையை 3,69,550 பேருக்கும், ஃப்ரீ மெட்ரிக் கல்வி உதவி தொகையை 5,42,396 மாணவர்களுக்கும் வழங்கியிருக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கான நல வாரியத்தை திருத்தி அமைச்சிருக்கிறோம். 2021 18,225 பேர் மட்டுமே இருந்த இந்த வாரியத்தில் நம்ம அரசு சிறப்பா செயல்பட்ட காரணத்தால கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 3 லட்சம் பேர் உறுப்பினராக வாரியத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் 11 கோடி 76 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கியிருக்கிறோம். சுகாதார அங்காடிகள் அமைச்சிருக்கிறோம். இந்த வாரியத்துக்கு ஆண்டுதோறும் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் நாள் 6 முக்கிய சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். இப்படி என்னால தொடர்ந்து பட்டியலிட்டுக் கொண்டிருக்க முடியும். இதுதான் செய்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமமா வாழ சமூகம் உருவாகணும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி என்பதற்காகத்தான் இந்த லட்சியத்தோடு நடைபெறக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவா இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.